எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு அதிமுக முன்னாள் எம்பி திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், எடப்பாடி பழனிசாமி தான் சிக்கலே இல்லாம பொதுச் செயலாளர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் பேசிட்டு இருந்தாரு. நீதிமன்றம் பொதுச் செயலாளர் வழக்கு நிலுவையில இருக்கும்போது நீங்க எப்படி பொதுச் செயலாளர்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? அவர் பொதுச் செயலாளர் இல்ல, பொய் செயலாளர். இது சரியான உதாரணம் மக்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும்னா, பல ஹைவேஸ்ல இந்த ரயில்வே ட்ராக் ஓரத்துல எல்லாம் கோடிங் போர்டு இருக்கும். அதுல கீழே நிபந்தனைகளுக்கு உட்பட்டதுங்கிற மாதிரி இந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு உட்பட்டதுன்னு போட்டிருப்பாங்க. அது மாதிரி பொதுச் செயலாளர் இந்த இப்ப நடந்திருக்கு இல்லையா நேத்து வழக்கு, அந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டதுதான் அவருடைய அந்த பொதுச் செயலாளர் பதவி என்பது ஒரு தற்காலிக பதவியாகத்தான் இருக்கு. இந்த நீதிமன்ற தீர்ப்புல அவருக்கு சாதகமாக வந்தால் மட்டும்தான் அவர் பொதுச் செயலாளர், இல்லைன்னா பொய் செயலாளர் தான். சார், கட்சியினுடைய பொதுக்குழு முடிவெடுத்துருச்சு. கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்களாலேயே முடிவெடுக்கப்பட்டு விட்டார். இனி யார் அசைக்க முடியும்னு நினைக்கிறீங்க சார்? அடிமட்ட தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கல. 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிய வேண்டும் என்று மோசடியாக தன்னை தவிர யாரும் போட்டியிடக்கூடாது என்று விதிகளை திருத்தி தான் மட்டுமே போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக மோசடியாக அவர் பொய் செயலாளர் ஆகியிருக்கிறார். அது எந்த நீதிமன்றமும் உறுதிப்படுத்தல. இப்ப அந்த மூல வழக்கு, சிவில் சூட்டினுடைய அந்த மூல வழக்கு இப்பதான் விசாரணைக்கு நேற்று வந்தது இல்லையா, இந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டதுதான் அவருடைய இந்த பொதுச் செயலாளர். அடுத்தது எல்லாமே முடிஞ்சு போச்சு அவர் தான் அப்படின்னு ஒரு தோற்றத்தை அவர் உருவாக்க நினைக்கிறார். இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும், மக்கள் மன்றம் அவரை ஏற்றுக்கொண்டதா? தமிழ்நாட்டு மக்கள் இவர் அதிமுக என்கிற கட்சிக்கு கிடைத்திருக்கிற ஒரு வலிமையான பொதுச் செயலாளர், வலிமையான தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு அம்மாவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை வழிநடத்தி ஆளுகிற கட்சியாக உருவாக்கக்கூடிய சக்தி படைத்தவர் என்று யாரேனும் அவரை நம்புகிறார்களா? பார்த்தா இல்ல. இன்றைக்கு 44% இருந்த வாக்கு வங்கி 20% குறைந்திருக்கிறது. 96ல மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது, சோதனையை சந்தித்தது அதிமுக. 96 எலெக்ஷன், அதுல கூட 28% வாக்கு வங்கி. ஆனால் இன்றைக்கு 20% வாக்கு வங்கி. நான் அறிந்த வரையில் என்னோடு தொடர்பில் இருக்கிறவர்கள் எனக்கு தெரிவித்த கருத்துக்கள் வகையில வெறும் சுயநலவாதிகள் தங்கள் ஆதாயத்துக்காக ஒன்று சம்பாதித்த பணத்தை காப்பாற்றிக் கொள்வது, அல்லது இப்ப ஏதேனும் ஒரு பதவியில் இருப்பது, மீண்டும் ஏதேனும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் தங்கள் ஆதாயத்துக்கு அதை பயன்படுத்திக் கொள்வது என்கிறவர்கள் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமியோடு இன்றைக்கு இருக்கிறார்களே ஒழிய, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல அதிமுக என்கிற கட்சிக்காக கந்துவட்டிக்கு கடன் வாங்கி போஸ்டர் ஓட்டினவன், கொடி பிடிச்சவன், கோஷம் போட்டவன், உண்மையான உணர்வுள்ள அதிமுக உறுப்பினர்கள், தொண்டர்கள், அம்மா காலத்துல இருந்தவர்கள் பாதிக்கு மேற்பட்டவர்கள் ஒதுங்கிட்டாங்க. இப்ப இவருக்கு என்ன ஒரே இது சாதகமா இருக்குதுன்னா, அவர்கள் திரண்டு இவர்களை ஓட ஓட விரட்டி அடிக்கலைங்கிறது தான் உங்களை போல ஊடகவியலாளர்கள் எதிர்பார்க்கிறது. ஆனால் கள நிலவரம் என்னன்னா, இந்த சுயநலவாதிகள்கிட்ட நம்ம போய் மல்லு கட்டிக்கிட்டு இருக்க வேண்டாம். கட்சி கட்சி என்று காலம் பூரா கட்சிக்காக உழைத்து நாம் அதனால் ஒரு பலனையும் அடையவில்லை. எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி, வேலுமணி, முனுசாமி போன்ற இந்த சுயநலவாத கும்பல்கள் பலனடைந்து கொண்டு இருக்கிறார்கள். இனியாவது நம் குடும்பத்தை பார்ப்போம் என்கிற அளவுல அவர்கள் அப்படியே ஒதுங்கிட்டாங்க. அவர்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்கிற மனநிலையில கூட இல்லாத அளவுக்கு ஒதுங்கி விட்டார்கள். அதனுடைய வெளிப்பாடுதான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக 44% இருந்த வாக்கு வங்கி 20% பெற்றது. இப்போ இணை ஒருங்கிணைப்பாளர் இருந்த அதே ஸ்டேட்டஸ் தான் தொடருது அப்படின்னா, அப்போ ஓபிஎஸ் மறுபடியும் உள்ளேதான் இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கலாங்களா சார்? இது எடப்பாடிக்கு மாற்று ஓபிஎஸ் ஆனா அது இல்ல. 2 பேருக்குள்ள பெரிய வித்தியாசங்களை நான் பார்க்கல. இவரு கதற கழுத்த இருப்பாரு, அவரு மகிழ்ச்சியா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா விஷம் வச்சிருவாரு. இவ்வளவுதான் இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற வித்தியாசம். 2 பேருனாலையும் இந்த இயக்கம் வலிமைப்பட போவதில்லை.
2 பேரும் சுயநலவாதிகள் தான். அதுல எதுவும் மாற்று கருத்து இல்ல. இப்ப இதுல ஒரு முக்கியமான கேள்வி, ஒரு வழக்கு நிலுவையில இருக்குது அப்படின்னா அதோடைய பழைய ஸ்டேட்டஸ் படிதான் சொல்லணும் அப்படின்றாங்க. இப்ப நீங்களும் நீக்கப்பட்ட வழக்கு கூட தான் இன்னும் நிலுவையிலேயே இருக்கு. அப்ப நீங்களும் உள்ளேதான் இருக்கீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார்? எல்லா வழக்குகளும் நிலுவையில இருக்குது. அதாவது நீதிமன்ற பரிமாணப்படி, அதாவது அந்த பிளைண்டிஃப் என்று சொல்லுவாங்க, காஸ்ட் டைட்டில். அந்த காஸ்ட் டைட்டில் என்ன இருக்குதோ அந்த காஸ்ட் டைட்டில் அடிப்படையில இப்ப ஒருத்தர் பேர் சொல்லி கூப்பிடுறோம், அதுல அந்த நீதிமன்றத்துல முழு பெயர் இருக்கு. அந்த நீதிமன்றத்துல என்ன ரெக்கார்ட்ல இருக்குதோ அதை சொல்லித்தான் நீங்க போடணும். நீங்களாக புதுசா அந்த வழக்குக்கு பின்னால ஏற்பட்ட அந்த மாறுதல்களை அதுல ஏற்படுத்த கூடாது. அதாவது பொதுவா நம்ம பார்க்க வேண்டியது, கத்தி எடுத்தவனுக்கு கத்தியாலதான் முடிவுன்னு சொல்லுவாங்க. நீதிமன்றத்துல மூலமாக பொதுச் செயலராக அவர் இன்றைக்கு அமரப்பெற்றிருக்கிறார். அதற்கு ஒரு முடிவுரை வரும். நீதிமன்றங்களை என்ன பார்ப்பாங்கன்னா, இப்பெல்லாம் இது ஒரு இட பிரச்சனையோ ஒரு சிவில் சொத்து பிரச்சனை அல்ல. இதை அவங்க எப்படி பார்ப்பாங்க? மக்கள் மன்றம் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறதா? இதற்கு முன்பு அவர்கள் பார்வை எப்படி இருந்தது? இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆ என்கிற பொழுது சரி, எடப்பாடி பழனிசாமி பரவாயில்லையே என்கிற அளவுல கூட அவர்கள் பார்வையா இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைய தேதிக்கு அவர்களது பார்வை மக்கள் ஏற்றுக்கொண்டார்களா, அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டார்களா? ஒரு அரசாங்கமோ அல்லது நீதிமன்றமோ என்ன வேணாலும் சட்டத்தை நிறைவேற்றலாம், எதை வேண்டுமானாலும் அவர்கள் உத்தரவாக பிறப்பிக்கலாம். மக்கள் எந்த அளவுக்கு அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் அதனுடைய அந்த வேல்யூ, அந்த வெலாசிட்டி, தாக்கம் இருக்கும். அதுல எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக இல்லை. அப்போ அந்த நீதிமன்றங்கள் நிச்சயமாக இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் வரும். சார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி அலுவலகத்துல டெய்லி மாவட்ட செயலாளர்கள் அப்புறம் நிர்வாகிகள் எல்லாம் கூட்டி தோல்வியை குறிச்சு ஆராய்ஞ்சிட்டே இருக்காரு. என்னதான் பிளவு, இந்த சர்ச்சைகள் எல்லாம் இருந்தாலும் ஒரு பொது செயலாளரா அவருடைய முயற்சிகள், எண்ணங்கள் ஒரு பாசிட்டிவா கொண்டு போகுதுன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல, இதுக்கு முன்பு கொளப்பாக்கத்துல அம்மா அவர்கள் காலத்துல இது போல ஒரு கூட்டத்தை நடத்தினாங்க. அது பொது வெளியில் வெளிப்படையாக பெரும்பான்மையான அந்த ஒன்றியத்திலேயோ நகரத்திலேயோ மாவட்டத்திலேயோ தொகுதியிலேயோ இருக்கிற உறுப்பினர்களை வச்சு நடத்தினாங்க. அது 99 நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு கட்சி ஒரு உயிர்ப்புடன் செயல்பட்டு அடுத்து வருகிற 2001 தேர்தலில் ஆட்சி அமைக்கிற வலிமையை, வல்லமையை பெறுகிற வகையில அந்த கூட்டம் ஒரு எழுச்சி பெற்றதாக இருந்தது. இங்க இப்ப நடக்கிற கூட்டத்துல 10 பேர் தூங்கி வழியிறான். முதல்லயே யார் பேசணும்? ஒரு தொகுதி, நாடாளுமன்ற தொகுதினா 3 பேர்த்த சொல்லிடுறாங்க, நீங்க 3 பேர் தான் பேசணும், இதைத்தான் பேசணும், இப்படித்தான் பேசணும் என்று. அப்ப அது ஒரு செயற்கையாக எந்த ஒரு பலனையும் அளிக்காத ஒரு சடங்காக, சம்பிரதாயமாகத்தான் இருக்கே ஒழிய, இதனால கட்சிக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஆய்வு கூட்டம் நடக்குதுன்னா அதை தொட்டு கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய எழுச்சி உண்டாகணும் இல்லையா? எதுவுமே இல்லையே. அப்ப இதெல்லாமே ஏதோ இவங்க பொழுது போகாம உட்கார்ந்து பேசிட்டு, நான் தான் பொதுச் செயலர், நான் தான் துணை, நான் தான் என்னென்ன பொறுப்புகள் இருக்கிறேன்னு ஒரு 5-6 பேர் முன்னால உட்கார்ந்து இவங்க முகத்தை தொலைக்காட்சியெல்லாம் காமிச்சுக்கிட்டு அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால எந்த விதமான பலனும் கட்சிக்கு ஏற்படல, தொண்டர்களுக்கு ஏற்படல. ஒரு உண்மையான தேர்தலுக்கான தோல்வி குறித்து ஒரு ஆய்வு கூட்டம், அதனுடைய நோக்கம் அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு கட்சியை வலிமைப்படுத்துவதாக இருந்தால் ஒரு தொகுதி வாரியாக ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியோ அல்லது இன்னும் ஒரு சட்டமன்ற தொகுதி வாரியாக கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்து அங்கு சென்று பொது உறுப்பினர்கள் கூட்டம், பொது உறுப்பினர்கள், அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பொது உறுப்பினர் கூட்டம் போட்டு சட்டமன்ற தொகுதி வாரியாக அந்த கூட்டம் நடத்தப்பட்டால், இன்னும் முடிஞ்சதுன்னா ஒன்றிய வாரியாக அப்படி ஒரு கூட்டம் நடத்தப்பட்டால்தான் அந்த தொண்டர்களது உண்மையான மன எண்ணங்கள், உண்மையா கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வெளியில தெரியும். அதை இவர்கள் செய்வது இல்லை, அதை செய்ய தவறுறாங்க. தொண்டர்களை சந்திக்க, மக்களை சந்திக்க இவர்கள் பயப்படுகிறார்கள். ஒன்று.
ரெண்டாவது, அந்த 6 பேர் சென்றார்கள், பேசினாங்க. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம்தான் அவர் நினைக்கிறார். திமுக அரசாங்கம் செய்கிற தவறுகளால் மக்கள் இவருக்கு வாய்ப்பு கிடைக்கும், அதிமுகவுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறார். ஆனால் அதை பகிர்ந்து கொள்வதற்கு இன்றைக்கு 3வது அணியாக பாரதிய ஜனதா கட்சி, என்டிஏ அவர்கள் ஒரு கூட்டணி இருக்கிறாங்க. சீமான் ஒரு மாற்றாக இருக்கிறார். விஜய் ஒரு புதுசா களத்துக்கு வந்திருக்கிறார். அப்ப இவ்வளவு பிளவுகள் அதுல ஏற்படுகிற பொழுது எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறுமா என்பது சந்தேகம். சரி, இவர் கூட்டணி சேர்ந்தா யாரோட சேர முடியும்? இன்றைக்கு திமுக இருக்கிறவங்க வரமாட்டாங்க, பாஜக இருக்கிறவங்கள அவங்களும் வரமாட்டாங்க. ஒருவேளை பாஜக கூடவே கூட்டணி சேர்ந்து அந்த என்டிஏ அதிமுக என்று சேர்ந்தால் சிறுபான்மையினர் வாக்கு கிடைக்காது. மிச்சம் இருக்கிறது யாரு? விஜயும் சீமானும். சீமான் பொறுத்த வரைக்கும் தனித்துத்தான் போட்டிங்கிறதுல உறுதியா இருக்காரு. விஜய்க்கு இது முதல் தேர்தல் அவர் ஒரு கூட்டணி அமைப்பாரா அல்லது தன்னுடைய பலம் என்ன என்று சோதிக்க நினைப்பாரா என்று பார்க்கிற பொழுது வருகிற தேர்தலில் இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டுமானால் எல்லோரையும் ஒருங்கிணைத்து வலிமையான அதிமுகவை கட்டமைக்கணும். அதை நோக்கி பயணிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லை என்றுதான் தெரியும். இப்போ கட்சிக்குள்ள ஒரு அதிருப்தி இருக்கு, இணைப்புக்கு வலியுறுத்துறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. எதுவுமே அடுத்த ப்ராசஸ்க்கே நகரல. மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் கூட்டத்திலும் எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ரிக்டா அறிவிச்சிட்டாரு, ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி இவங்க 3 பேரை தவிர யார வேணாலும் சேர்த்துக்கலாம், அவங்கள சேர்த்துக்க கூடாது அப்படின்னு. அப்போ இபிஎஸ் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் அதிமுக இன்னும் முழுமையா இருக்கு அப்படின்னா அப்ப எப்படி நீங்க எல்லாம் ஒன்றிணைய முடியும்? இல்ல, அதாவது அப்ப அவர் சொல்லலாம்ல, பொதுக்குழுவால் நீக்கப்பட்ட சசிகலா, ஓபிஎஸ், தினகரனை தவிர மீதி அனைவரது நீக்கங்களும் ரத்து செய்யப்படுகிறதுன்னு அவர் அறிவிக்கலாம்ல. ஏன் அதை அறிவிக்க மாட்டேங்கிறாரு? அப்ப போட்டியாளர்களை கண்டு அவர் அஞ்சுகிறார். இரண்டாவது, இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்துவது அவரது நோக்கம் அல்ல. இவர் திமுக கூட ஒரு மறைமுக ஒப்பந்தத்தில் இருக்கார். கொடநாடு கொலை வழக்கு, நான் கூட 2 நாட்களுக்கு முன்பு ஒரு பதிவு போட்டிருந்தேன். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்குல இந்த அரசாங்கம் எவ்வளவு தீவிரமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதே போல கொடநாடு கொள்ளையில இந்த அரசாங்கம் அது போல நடவடிக்கை எடுக்குதா? நிச்சயமா தமிழ்நாட்டு காவல்துறை கையால் ஆகாத காவல்துறை அல்ல. ஆனால் அந்த காவல்துறையை கட்டுப்படுத்துகிற அதிகாரத்தில் இருப்பவர்கள் உண்மை குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் என்று முனைப்பு காட்டுகிறார்களா? இல்லை என்கிற அச்சம் அதிமுக தொண்டர்களிடத்துல, வருத்தம் தமிழ்நாட்டு மக்களிடத்துல இருக்கு. அதே போல அம்மா அவர்கள் மரணத்தில் இருக்கிற மர்மம் இன்றைய முதலமைச்சர் தான் சொன்னார் கூட்டங்கள்ல, தேர்தல் பிரச்சாரத்துல. இன்று வரை அதை ஏதேனும் முன்னெடுப்புகள் அதுல இருக்கா? இல்ல. அப்ப ஒரு மறைமுக ஒப்பந்தத்தில் திமுக ஆளட்டும், அவர்கள் ஆள்வதற்கு நாம் மறைமுகமாக உதவி செய்வோம் என்கிற நிலையில தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். சார், உங்களுக்கு சந்தோஷம் தர மாதிரி ஒரு விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருக்காரு. மத்திய அரசினுடைய பட்ஜெட்டை கடுமையா எதிர்த்திருக்காரு. எப்படி பாக்குறீங்க இத? இல்ல, அதுல அவர் உறுதியாக கடைசி வரை இருப்பாரா? அப்படி அவர் உறுதியாக கடைசி வரை இருந்தால் அவரோடு பயணிக்கிறவர்கள் அதில் உடன்பாட்டோடு இருப்பார்களா என்பது. என்னுடைய நோக்கம் பாஜகவை எதிர்க்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, கூட ஆளுகிற திமுகவையும் எதிர்க்க வேண்டும். தனித்து நின்று வெற்றி பெறுகிற வல்லமையை அதிமுக பெற வேண்டும். மீதம் இருக்கிற இந்த 2ல திமுக எதிர்த்து வெற்றி பெறுகிற வல்லமை பெற்ற ஒரு கட்சியாக அதிமுக இன்றைக்கு வலிமைப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்றால் இன்னும் இல்லை என்பதுதான் பதிலாக அதிமுக தொண்டர்கள் களத்துல இருக்கிறவங்க சொல்றாங்க. சமீபத்துல டிடிவி தினகரன் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு, 2026ல என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க சார்? டிடிவி தினகரனை ஒரு பொருட்டாக அதிமுக யார், அவர் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு போயிட்டாரு. அவர் தன்னுடைய சுயநலத்துக்காக அவர் மீது இருக்கிற வழக்குகள்ல தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்காரு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர் நினைப்பது, அவர் தலைமையில அதிமுக வந்தா தான் அதிமுக நினைக்கிறாரு. அது அம்மா
முன்ன மக்கள் முன்னேற்ற கழகம்னு எடுத்துக்கிட்டு அவர் மோடி ஐயா முன்னேற்ற கழகம் இல்ல அண்ணாமலையோட ஃபேன் கிளப் என்று நடத்திக்கிட்டு இருக்கிறார். அது நமக்கு முக்கியம் அல்ல. அதனால தினகரன் கருத்துக்கள் ஒரு மிகப்பெரிய விவாத பொருளாகவோ அல்லது நம்ம பேசக்கூடிய விஷயமாகவோ நம்ம எடுத்துக்கணுங்கிறது இல்ல. வலிமையான அதிமுக கட்டமைக்கப்பட வேண்டும். எம்ஜிஆரோடு பயணித்த என் போன்றவர்கள் இந்த இயக்கத்துல எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு தலைமையாக இந்த இயக்கம் வழிநடத்தப்பட வேண்டும். அதை நோக்கி நம்ம பயணிக்கணும். இப்ப நாங்க கூட பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைப்பு குழு சார்பாக ஆகஸ்ட் மாசத்துல ஒரு தொகுதிக்கு 5 பேர், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 5 பேர், 234 தொகுதிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1200 பேர் ஆகஸ்ட் மாசத்துல சென்னையில கூடுறோம். கூடி ஆலோசித்து தொகுதி வாரியாக ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டு அந்தந்த தொகுதிகள்ல அதிமுக வலிமைப்படுத்தப்பட்டு தேர்தலில் சட்டமன்ற தேர்தல் எப்பொழுது வந்தாலும் சரி, உள்ளாட்சி தேர்தல் எப்பொழுது வந்தாலும் சரி, அதில் வெற்றி பெறக்கூடிய இயக்கமாக மீண்டும் ஆளுகிற இயக்கமாக அதிமுக வலுவாக கட்டமைக்கப்படணும். அதுல எங்களுக்கு ஓபிஎஸ் கோஷ்டி, இபிஎஸ் கோஷ்டி, சசிகலா கோஷ்டி, தினகரன் கோஷ்டி நல்ல இல்ல. எல்லோரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைமையில பயணித்தவர்கள், அம்மா தலைமையில பயணித்தவர்கள். மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் அம்மாவும் உருவாக்கி வளர்த்தெடுத்த இந்த இயக்கம் ஆளுகிற கட்சியாக வர வேண்டும் என்று விரும்புபவர்கள் ஒருங்கிணைந்து இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்துகிறது தான் எங்களது முயற்சி இருக்கு. சார், இப்போ ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்ற ஒரு விஷயத்த வலியுறுத்திக்கிட்டு இருந்தீங்க. ஒரு பக்கம் எடப்பாடி பாஜக எதிர்ப்பு, இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன், ஓபிஎஸ் மிக கடுமையாக ஆதரிச்சிட்டு இருக்காரு பட்ஜெட் எல்லாம். இப்படி எல்லாரும் 4 துருவத்துல இருக்கிறப்போ எப்படி சார் அது சாத்தியமாகும்? இணைப்புங்கிறது ஒரு பன்னீர்செல்வத்தையோ ஒரு தினகரனையோ மட்டுமானது அல்ல, ஒட்டுமொத்த அதிமுக. உங்க இந்த பேட்டியில உங்க முதல்ல நான் ஆரம்பிக்கும் போது சொன்னது இல்லையா, 44% வாக்குகள்ல இன்றைக்கு 20% தான் இருக்கு. 24% வாக்குகளை கொண்ட அதிமுக தொண்டர்கள் இன்று களத்துல இருந்து ஒதுங்கிட்டாங்க. அவர்களை ஒருமைப்படுத்தி மீண்டும் கட்சிக்குள்ள தீவிரமாக அவர்கள் பணியாற்றுகிற வகையில எனக்கு தெரிந்து பல மாநகராட்சிகள்ல, நகராட்சிகள்ல, ஊராட்சிகள்ல ஒரு 1/3, பாதிக்கு பாதினே கூட நம்ம சொல்லலாம், 3ல் 1 பங்கு இல்ல, பாதிக்கு பாதி நிர்வாகிகளே கிடையாது. நீங்க கோயம்புத்தூர் மாநகராட்சியில எல்லாம் சில பூத்துகள்ல 1-2 ஓட்டு கூட இல்ல, பூத் ஏஜென்டே ஓட்டு போடல. அதே மாதிரி கன்னியாகுமரியில எடப்பாடி பழனிசாமி அப்புறாணியா கேட்டிருப்பாரு, ஏப்பா நம்ம பூத் ஏஜென்ட் கூடவா நமக்கு ஓட்டு போடல அப்படின்னு சொல்லி. இதுதான் தமிழ்நாடு முழுக்க பல இடங்கள்ல இருக்கிற நிதர்சனமான உண்மை. பல பேர் எங்கள் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய நோக்கத்தை தவறா புரிஞ்சுட்டு இருக்கிறாங்க. நாங்க ஓபிஎஸ்க்கு புரோக்கர் இல்ல, சசிகலாவுக்கு ஏஜென்ட் இல்ல, தினகரனுக்கு வக்காலத்து வாங்குறவர்கள் இல்ல, எடப்பாடி பழனிசாமியை ஆதரிப்பவர்கள் அல்ல. நாங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் வந்தவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கரம் பிடித்து அரசியல் கற்றவர்கள், அம்மா வழியில இந்த இயக்கத்துல பயணித்தவர்கள். அன்றைக்கு அந்த இருவரும் தலைவர்கள் இருந்த காலத்துல இந்த இயக்கம் எப்படி வலிமை பெற்றிருந்ததோ அந்த வலிமையை உண்டாக்க நினைக்கிறோம். புறக்கணிக்கப்பட்டவர்களை ஒருங்கிணைக்க நினைக்கிறோம். இயக்கத்தை வலிமைப்படுத்தி தேர்தலில் வெல்லுகிற கட்சியாக, ஆளுகிற கட்சியாக அதிமுகவை உருவாக்க நினைக்கிறோம். இதுதான் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய நோக்கம். சார், இப்போ ஓபிஎஸ் ஒரு மூலையில இருக்காரு, சசிகலா ஒரு மூலையில இருக்காங்க, டிடிவி தினகரன் ஒரு பக்கம். நீங்க கூட சொன்னீங்க இந்த தனி நபர்கள் எல்லாம் நம்பி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல அப்படின்னு. இப்போ எடப்பாடி பழனிசாமியும் அதேதான் சொல்றாரு, இந்த தனி நபர்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம், அவங்களுடைய ஆதரவாளர்கள் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு. நாங்க அதை எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்றோம். எடப்பாடி பழனிசாமி என்கிற அந்த தனி நபரை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் பயணிப்பது ஒதுங்கி இருக்கிற, நீங்க எடப்பாடி பழனிசாமி நான் கேட்கிற ஒரே கேள்வி இதுதான். 44% வாக்கு வங்கி இருந்தது, அது இன்றைக்கு 20% இருக்கிறது. இந்த 24% வாக்கு வங்கியை கொண்ட ஒதுங்கி இருக்கிற, ஒதுக்கப்பட்ட, சோர்வடைந்து இருக்கிற, சலிப்போடு இருக்கிற உண்மை எம்ஜிஆர் விசுவாசிகள், அம்மா விசுவாசிகள் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த இயக்கம் வலிமைப்படுத்தப்பட வேண்டும். இதைத்தான் நாங்க சொல்றோம்.
நாங்க ஓபிஎஸ்க்கு சொன்ன கருத்து எடப்பாடி பழனிசாமிக்கு பொருந்தோம். எடப்பாடி பழனிசாமி என்ன எம்ஜிஆரை பார்த்தவரா இல்ல அவரோடு அரசியல் பயணம் செய்தவரா? அவர் சசிகலா காலில் விழுந்தாரு, எந்திரிச்சாரு, முதலமைச்சர் ஆனாரு. அதை வச்சு ஒரு நீதிபதி ஓய்வு பெற்றவருடைய வழிகாட்டுதல்ல நீதிமன்றத்துல சில ஆணைகளை பெற்று இன்றைக்கு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கையெழுத்து போடுகிற நிலையில இருக்கிறார். பாஜகவுக்கு அடிமைப்பட்டு அந்த பதவியை காப்பாற்றிக்கிட்டார். இது அல்ல எம்ஜிஆருடைய அதிமுக. மக்கள் செல்வாக்கை பெற்று வெற்றியை பெற்று ஆளுகிற கட்சியாக உருவானதுதான் அதிமுக. அந்த பலமுடைய அதிமுகவை உருவாக்குவதுதான் எங்களது நோக்கம். இன்னொரு பக்கம் நீங்க போன நேர்காணல்ல சொல்லி இருந்தீங்க, எஸ்பி வேலுமணி தங்கமணி போய் பியூஷ் கோயல் பெங்களூர்ல சந்திச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெல்லி பத்திரிகையாளர் கூட அதை உறுதிப்படுத்தி இருந்தாரு. ஆமா, போய் சந்திச்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு பக்கம் பாஜகவுடைய பிடியில அதிமுக இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கு போலயே சார். ஏன்னா அதையும் நீங்க மேற்கொள்ளணுமே. இவங்க திமுக கூட மறைமுக ஒப்பந்தத்தில் இருக்கிறாங்க, பாஜகவுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. தங்களை அதாவது இதுவரைக்கும் சம்பாதித்த பணத்தை காப்பாற்றி கொள்ளணும். வழக்கு வம்பு பிரச்சனைகள்ல இருந்து இவர்களையும் இவர்கள் குடும்பத்தையும் பினாமிகளையும் கலெக்ஷன் ஏஜென்ட்டுகளையும் காப்பேற்றிடணும். அதுக்கு இந்த கட்சி இவர்களுக்கு கவசமாக கேடயமாக இருக்கணும். வாய்ப்பு கிடைச்சா மீண்டும் ஆட்சிக்கு வரணும். இல்லைன்னா மத்தியில மோடியும் மாநிலத்துல திரு ஸ்டாலின் அவர்களும் ஆளட்டும். நமக்கு வேண்டிய அந்த கான்ட்ராக்ட் கிடைச்சா போதும், சம்பாதிச்சதை காப்பாற்றிக்கிட்டா போதும். இதுதான் இவர்களது நோக்கம். ஆனால் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 24% வாக்கு வங்கி, நாங்கள் நினைப்பது எம்ஜிஆர் கால அதிமுக தேர்தல் என்றாலே வெற்றி என்பதை மட்டுமே கண்ட அந்த அதிமுக தான் உருவாக்கப்படணும். சார், இப்போ ஒருங்கிணைப்பு அப்படின்ற ஒரு முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்க. ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு அதுக்கான வேலைகள் எல்லாம் ஈடுபட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஆனா நீங்களாகட்டும், திரு புகழேந்தி ஆகட்டும், மற்ற சைட்ல இருக்கிறவங்களாகட்டும், எடப்பாடி பழனிசாமியையும் மற்றவங்களையும் விமர்சிச்சு பேசுறத, தாக்கி பேசுறத இன்னும் நிறுத்தவே இல்லையே சார். எப்படி ஒருங்கிணைப்பு சாத்தியம்னு நினைக்கிறீங்க? குறைகளை நாங்க சுட்டி காட்டுறோம். தாக்கி பேசுறது அப்படின்னா, நீங்க இப்போ ஒரு எதிர்கட்சி ஒரு திமுகவை விமர்சிப்பது போல நாங்க விமர்சிப்பது இல்லை. மோடி அவர்களை பாஜக விமர்சிப்பது போல விமர்சிப்பது இல்லை. நாங்கள் அதிமுகவுக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் அதிமுகவை அபகரிக்க நினைக்கிற சில சுயநலவாதிகளுக்கு எதிரானவர்கள். அப்ப எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி மனிதர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய விதிகளுக்கு முரண்பாடாக இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்துவதற்கு அவர் தடையாக இருக்கிற பொழுது அந்த தடைக்கல்லை நாங்கள் அப்புறப்படுத்தியாக வேண்டும். அவர் மனம் இல்ல இணைக்கலாம், வாங்க, உங்க ப்ரொபோசல் என்ன, எப்படி இது இணைப்பது சாத்தியம், எனக்கு ஓபிஎஸ் வேண்டாம், சசிகலா வேண்டாம், இவர்களை பிறகு பார்க்கலாம். மிச்சம் இருக்கிற கட்சிய நகர அளவுல, ஒன்றிய அளவுல, தொகுதி அளவுல, மாவட்ட அளவுல எப்படி இணைப்போம், எப்படி ஒருமைப்படுத்துவோம், எப்படி வலிமைப்படுத்துவோம், எப்படி ஒன்றிணைப்போம், அதை பத்தி அவர் பேசுறாரா? இப்ப திமுக இதே ஒருங்கிணைப்பு குழு போடுறாங்க. என்ன செய்யறாங்க? மாவட்ட வாரியாக, தொகுதி வாரியாக அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை நடத்துறாங்க. அப்ப இதை எடப்பாடி பழனிசாமி செய்யணும். அவர் தவறிவிட்டார். நாங்க முன்னெடுக்கிறோம். அப்ப அதை ஆதரித்து வரவேற்று ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டிய எடப்பாடி பழனிசாமி அதற்கு முன்வர மறுக்கிறார். அப்ப எடப்பாடி பழனிசாமி தடையா இருக்கிறாருன்னா உடனே பாத்துனே அப்படின்னு கேட்கிற அடிமை கூட்டம் அல்ல நாங்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில வந்த அந்த தொண்டர்களது உரிமையை பாதுகாப்பதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் அல்ல எங்க நோக்கம். ஆளுகிற கட்சியாக அதிமுக வர வேண்டும் என்பதுதான் எங்க நோக்கம். எங்களுக்கு அது ஓபிஎஸ்ஆ, சசிகலா, தினகரனா, எடப்பாடியா எல்லாரையும் புறந்தள்ளிட்டு அதிமுக தொண்டர்களால ஒரு தலைமை உருவாக்கப்படணும். இன்றைக்கு மண்டல வாரியாக பிரிந்து கிடக்கிற அதிமுக, சாதி வாரியாக பிரிந்து கிடக்கிற அதிமுக, 50 ஆண்டு காலத்துல எந்த பலனையும் அடையாத அதிமுக தொண்டன் இன்றைக்கு மனமுருகி நிக்கிறான். இன்னொரு புறம் கடந்த 4-5 ஆண்டு காலத்துல ஒரு தங்களை அதிக அளவுல வலிமைப்படுத்தி கொண்ட, வசதிப்படுத்தி கொண்ட இவர்கள் கையில அந்த ஆதிக்க சக்தியாக இந்த இயக்கத்தை தன் கைப்பிடிக்குள்ள வைத்திருக்கிறவர்களிடத்திலிருந்து மீட்டு இது இந்த அதிமுக தொண்டர்கள் வசம் எப்படி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்ததோ, அம்மா காலத்துல இருந்ததோ அது போல உருவாக்கப்படணும்.
எடப்பாடி பழனிசாமி நடக்கிற இந்த ஆய்வு கூட்டம் போல இந்த கட்சி இருக்கக்கூடாது. அம்மா காலத்துல நடந்த கொளப்பாக்கம் போல இருக்கணும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல நடந்த பொதுக்குழு மாநாடுகள் தொகுதிகள்ல ஒரு எழுச்சி, மகிழ்ச்சி, அதிமுக தொண்டனின் மனதில், முகத்தில் சிரிப்பு, சந்தோஷம். நாட்டு மக்களுக்கு நல்ல வழியில ஒரு அரசாங்கம் நடைபெறுகிறது. அதிமுக என்கிற இயக்கம் இது தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாடு மட்டுமல்ல உலகெங்கும் வாழுகிற ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு அவர்களின் தேவைகளை, அவர்களுக்கான பிரதிநிதிகளாக இந்த இயக்கம் செயல்படுது என்பதை உருவாக்க நினைக்கிறோம். புரிதல் நாங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு துதிபாடிகள் அல்ல. சார், உங்க நேரத்துக்கும் பகிர்வுகளுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ சார்.